ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். நாம இப்ப பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வீடியோ, யூஜி டெட் நியமன தேர்வுல ஹிஸ்டரி மேஜருக்காக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளுடைய பயிற்சி மையத்துல சூப்பரா ஒரு ஆன்லைன் கிளாஸ் உங்களுடைய கன்வீனியன்ட் டைம்ல நீங்க படிக்கிற மாதிரி ஒரு நியூ கிளாஸஸ் இப்போ ஓபன் பண்ண போறோம். இந்த கிளாஸ் பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா நாம டிஸ்கஷன் பண்ண போறோம். இந்த கிளாஸஸ்க்கு 4000 rupees வரைக்கும் ஃபீஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர் நாம ப்ரொவைட் பண்றோம். இந்த ஹிஸ்டரி மேஜருக்கு நம்ம ஹிஸ்டரி மட்டும் இல்லாம தமிழ் தகுதி தேர்வையுமே நாம ஃபோக்கஸ் பண்றோம். ஆன்லைன் கிளாஸ், ஜூம் கிளாஸ், ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட், இந்த 4 டைப்லயுமே இந்த கிளாஸை கொண்டு போறதுனால உங்களுடைய கன்வீனியன்ட் டைமுக்கு நீங்க இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியும். அதே போல நீங்க டெஸ்டும் எழுதிக்க முடியும், மெட்டீரியல் வச்சு படிச்சுக்கவும் முடியும். அந்த மாதிரி தான் இந்த ஆன்லைன் கிளாஸஸ நம்ம செம்ம சூப்பரா கொண்டு போக போறோம். இந்த ஆன்லைன் கிளாஸ்ல நமக்கு வழிகாட்டுதலா யார் இருக்க போறாங்கன்னா நம்மளுடைய சீனியர்ஸ். யார் அந்த சீனியர்ஸ்னா யூஜி எக்ஸாம்லயும் பிஜி எக்ஸாம்லயும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இப்போ டீச்சர்ஸா ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா, அவங்களுடைய சப்போர்ட்டும் அவங்களுடைய வழிகாட்டுதல் படியும் இந்த வகுப்புகளுக்கு நாங்க உங்களை கொண்டு வரோம். சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸ் ஒரு கைட் பண்ணும் பொழுது ஈஸியா இந்த எக்ஸாம்ல உங்களால சக்சஸ் பண்ண முடியும். அடுத்தது இந்த எக்ஸாம்ல உங்களை ஒரு ஸ்டேட் டாப் ரேங்க் வாங்க வைக்கிறதுக்கு தான் நாம ட்ரெயின் பண்ண போறோம். ஸ்டேட் டாப் ரேங்க் வாங்குறதுக்கான காரணங்கள் என்னன்னா, அப்பதான் மெரிட் மார்க் இருக்கும். டாப் ரேங்க் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் போவாங்க. கவுன்சிலிங் போகும்போது நியரஸ்ட் பிளேஸ் உங்களால சூஸ் பண்ண முடியும். இப்போ நார்மலா எக்ஸாம்ல வின் பண்ணி கவுன்சிலிங் போற ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணி போவாங்க. அவங்க கவுன்சிலிங்ல பின்னாடி வரும்போது முன்னாடி இருக்கவங்க டக்குன்னு அந்த இடத்தை எடுத்துருவாங்க. அப்போ இருக்கிற இடத்தை அவங்க சூஸ் பண்ணிட்டு வரும்போது டிஸ்டன்ஸ் ரொம்ப லாங்கா இருக்கும். அப்ப நாம டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு உள்ள வரதுக்கு ரொம்ப நாள் ஆயிடும். அந்த மாதிரி இருக்க கூடாதுன்னா மெரிட் மார்க், அப்படி மெரிட் மார்க் வாங்கணும்னா அந்த 140 மார்க் எடுக்கிறதுக்கு நாம ஒரு சூப்பரான ட்ரெயின் பண்ணணும். அந்த ட்ரைனிங்கை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த எக்ஸாம்ல ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவ் டீமா 2 ஸ்டாஃப்ஸ் கோஆர்டினேட்டர் நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாம ஒரு 4 ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் வச்சுதான் கிளாஸ், மெட்டீரியல், டெஸ்ட், இது மாதிரி எல்லா டைப்லயுமே நம்ம ட்ரெயின் பண்ண போறோம். இவங்க எல்லாம் நல்ல நாலேஜ் உள்ள ஸ்டாஃப்ஸ். அந்த டீம் மூலமா உங்களுக்கு 2 டைப்பா கிளாஸ் கொடுக்க போறோம். நம்பர் 1 பிஃபோர் கால்ஃபர், நம்பர் 2 ஆஃப்டர் கால்ஃபர். பிஃபோர் கால்ஃபர் என்ன பண்ணுவோம்னா ஒரு சூப்பரா ஒரு ஸ்டடி பிளான் கொடுப்போம். இந்த ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். அதாவது எப்படி கொடுப்போம்னா ரெக்கார்ட் கிளாஸ், நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் வச்சு நம்ம ரெக்கார்டட் டைப்ல உங்களுக்கு வீடியோ கிளாஸ் கொடுத்துருவோம். இந்த கிளாஸை நீங்க 1 by 1 நாங்க அப்லோட் பண்ண நீங்க அதை படிச்சு டெஸ்ட் எழுதிக்க முடியும். அதுக்கு மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம். சோ மெட்டீரியல் வச்சு நீங்க அதை ஸ்டடி பண்ண முடியும். அதுக்கப்புறம் கால்ஃபர் அறிவிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் கொடுப்போம். அதுல ஜூம் மீட்ல நைட் 8 to 9:30 கிளாஸ் டீச் பண்ணி அந்த கிளாஸ லைவா உங்களை பார்க்க வைப்போம். அதுக்கும் உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி கொடுப்போம். ஒருவேளை அந்த லைவ் கிளாஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டா அதையும் ரெக்கார்டட் டைப்ல கொடுப்போம். சோ இந்த டைப்ல கிளாஸ் கொடுக்கும் பொழுது யார் எப்ப ஜாயின் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு கிளாஸ் கூட மிஸ் ஆகாது. A to Z ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருந்து கடைசி டாபிக் வரைக்கும் கிளாஸ், டெஸ்ட், மெட்டீரியல் எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்க முடியும். ஜூம் கிளாஸ் முடிவுல டெய்லியுமே டிஸ்கஷனும் நீங்க பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தான் நம்ம ஒரு சூப்பரான கிளாஸ் கொடுக்க போறோம். இந்த கிளாஸ் எப்படி இருக்கும்னா ப்ரீ ரெக்கார்டபிள் டைப்ல நம்மளுடைய மொபைல் ஆப்ல இருக்கும். மினிமம் 150 கிளாஸஸ் இதுல கொடுக்க போறோம். மினிமமே மேக்ஸிமம் 250 வகுப்புகளுக்கு மேல வரும். அதுக்கப்புறம் 250 மணி நேரங்கள் கிளாஸ் இருக்கும். டோட்டலா 120 டாபிக் இந்த ஹிஸ்டரிக்கு பிரிச்சு 9000 கேள்வி பதில்கள் இந்த இடத்துல உங்களுக்கு தேர்வா நம்ம கண்டக்ட் பண்ணி தர போறோம். யூஜி, பிஜி, ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி இதனுடைய சிலபஸை ஃபுல்லா கவர் பண்ண போறோம். அடுத்தது இந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் கிளாஸ், இந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் மெட்டீரியல், டெஸ்ட் எல்லாமே இதனுடைய ஃபோக்கஸ் தான் இருக்கும். இத படிக்கிறதுக்கும் டெஸ்ட் எழுதுறதுக்கும் ஒரு ஷெட்யூலும் கொடுக்க போறோம். அப்புறம் ஜூம் கிளாஸ் இருக்கும். ஜூம் கிளாஸ் ரெக்கார்டட் டைப்ல இருக்கும். டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமா உங்களை ஃபர்தரா அடுத்தடுத்து என்னென்ன செய்யணும்ன்றத ஃபாலோ மெத்தட்லயும் நாங்க ரெகுலரா உங்களுக்கு கொடுக்க போறோம். சோ இந்த டைப்ல தான் இந்த கிளாஸஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல். இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலபஸை பேஸ் பண்ணி நமக்கு அப்படியே ஆர்டர் பை ஆர்டரா இந்த மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு மெட்டீரியலுமே டாபிக் வைஸா நம்ம கவர் பண்ணிருப்போம். ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் அதனுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ். சோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் நாம ப்ரொவைட் பண்றோம்.
சோ மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே யூனிட் நம்பர் 1, யூனிட் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்படியே பிரிண்டட் புக்ஸா சூப்பரா கொடுக்க போறோம். மொத்தம் 10 யூனிட்ஸ் இருக்கும். இந்த மெட்டீரியல்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் டிஆர்பி உடைய யூஜி டிஆர்பி உடைய சிலபஸ் இருக்கும். அடுத்தது உள்ளார இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிருப்போம். இந்த சிலபஸையே அப்படியே 1 by 1 அப்படியே ரொம்ப எளிமையா படிக்கிற மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த மெட்டீரியல்ல படிச்சா அவங்களால ஹை ஸ்கோர் வாங்குற மாதிரி 10 யூனிட்ஸ்க்குமே உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்டட் ஸ்டடி மெட்டீரியல் அட்மிஷன் பண்ண ஃபர்ஸ்ட் டேவே டெலிவரி பண்ணிடுவோம். சோ இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டடி மெட்டீரியல் ரொம்ப எளிமையா படிக்கிற மாதிரி உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம். 10 யூனிட்ஸ்க்குமே இது ஃபுல்லா கவர் ஆயிடும். ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் லைனர் டைப்ல கொடுப்போம். இந்த 10 யூனிட்ஸ் மெட்டீரியலுக்கும் மினிமம் ஒரு 2000 பேஜஸ் டோட்டலா கவர் ஆகுற மாதிரி இருக்கும். இது இல்லாம தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நாம ஒன்னு ப்ரொவைட் பண்ணிடுவோம். சோ நம்ம அட்மிஷன் பண்ண மினிமம் 1 or 2 டேஸ்ல உங்க கைக்கு அந்த நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் கிடைச்சிடும். சோ அந்த நோட்ஸ் மெட்டீரியலோட பிரிண்ட் அவுட்ஸ் இப்படிதான் இருக்கும். இதுதான் அதனுடைய சிலபஸ். ஒவ்வொரு யூனிட்டுக்கான சிலபஸ் 10 யூனிட்டுக்குமே இதன் அடிப்படையில தான் இருக்கும். இத பேஸ் பண்ணி தான் கிளாஸ் மெட்டீரியல் டெஸ்ட் எல்லாமே கொடுக்கிறோம். அடுத்தது டெஸ்ட். இப்ப கிளாஸ் நம்ம பார்த்துட்டோம். நம்மளுடைய சிலபஸ் வைஸ், ஆர்டர் வைஸா, யூனிட் வைஸா, டாபிக் வைஸா ரெக்கார்டட் டைப் கொடுக்க போறோம். அடுத்து கால் பண்ணி வரும்போது ஜூம்ல எடுக்க போறோம். சோ இது ஒரு டைப். அடுத்தது மெட்டீரியல்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது டெஸ்ட். இந்த டெஸ்டை எப்படி கொடுக்க போறோம்னா நம்ம டிஆர்பில எப்படி எக்ஸாம் பேட்டர்ன்ல டெஸ்ட் வருதோ அது மாதிரி தான். ஈஸி லெவல், மீடியம் லெவல், டஃப் லெவல், இந்த 3 லெவல்ல தான் அந்த क्वेश्चंस இருக்கும். சிந்திச்சு விடையளிக்கிற மாதிரி கேள்விகள் இருக்கும், மேலோட்டமான கேள்விகளும் இருக்கும், நடுத்தரமாகவும் கேள்விகள் இருக்கும். இந்த மாதிரி டெஸ்ட் எழுதும் பொழுது தான் நீங்க ஃபைனல் எக்ஸாம்ல ஈஸியா வின் பண்ண முடியும். எக்ஸாம்ல டோட்டலாவே கஷ்டமாவே கேள்வி வராது, டோட்டலா ஈஸியாவும் கேள்வி வராது, டோட்டலா ரொம்ப மீடியமாவும் வராது, எல்லாம் கலந்து தான் வரும். அப்படி வரக்கூடிய இடத்துல நீங்க ஈஸியா ஆன்சர் பண்றதுக்காக எவ்ரி டெஸ்ட்ல இந்த மெத்தடை நாங்க ஃபாலோ பண்றோம். அப்படி எவ்ரி டெஸ்ட்ல ஃபாலோ பண்ணும் பொழுது ஈஸியா நம்மளால வெற்றி பெற முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த டெஸ்ட் எனி டைம் எழுதிக்கிற மாதிரி, ஏன்னா நம்ம மொபைல் ஆப்ல தான் இந்த டெஸ்ட் கொடுக்குறோம். இந்த மொபைல் ஆப்ல இந்த டெஸ்ட் கொடுக்கும் பொழுது எப்ப வேணாலும் நீங்க அந்த டெஸ்ட் எழுதிக்க முடியும். அதுக்கப்புறம் ரிப்பீட்டடா எவ்வளவு டைம்ஸ் வேணாலும் எழுதிக்க முடியும். ஒவ்வொரு டெஸ்டோட மார்க்கிங் நீங்க செக் பண்ணிக்க முடியும். உங்க மார்க் அனலைஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல என்ன மார்க் எடுத்தோம், அதே டெஸ்ட் ரெண்டாவது எழுதும்போது என்ன மார்க் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியும். பிடிஎஃப் நீங்க டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். மேஜர் மட்டும் இல்லாம எலிஜிபிலிட்டி தமிழுக்கும் இதே போல தேர்வுகள் உங்களுக்கு நடத்தப்படும். அடுத்தது இந்த தேர்வுகளை எப்படி பிரிச்சிருக்கோம். இப்ப நம்ம பார்த்த மெட்டீரியல்ல ஒரு யூனிட்டுக்கு 10 சாப்டர் கொடுத்திருக்கோம். அதே மாதிரி தான் டெஸ்டும் கொடுக்க போறோம். டோட்டலா நம்மளுடைய எக்ஸாம் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய சிலபஸ் படி 10 யூனிட்ஸ்க்கும் டாபிக் வைஸ் டெஸ்ட் மட்டும் ஒரு 4000 கேள்வி பதில் கொடுக்க போறோம். இதுல ஒவ்வொரு யூனிட்லயுமே நான் சொன்ன இந்த ஈஸி லெவல், மீடியம் லெவல், டஃப் லெவல், அந்த 3 லெவலுமே இதுல இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த டெஸ்ட் இருக்கும். அடுத்தது இந்த டாபிக் லெவல் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டையும் ரெண்டா பிரிச்சு ஆஃப் யூனிட் டெஸ்ட் ஒன்னு கண்டக்ட் பண்ண போறோம். அப்ப ஒரு யூனிட்ல 10 சாப்டர் இருக்கு. அத முதல் 5 சாப்டருக்கு ஒரு டெஸ்ட், அதுதான் ஆஃப் யூனிட் டெஸ்ட். அடுத்த 5 சாப்டருக்கு ஒரு டெஸ்ட், அது ஒரு ஆஃப் யூனிட் டெஸ்ட். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், டாபிக் பை டாபிக். ஃபர்ஸ்ட் டாபிக், இரண்டாவது டாபிக், மூணாவது டாபிக். அடுத்த டெஸ்ட் என்ன பண்ண போறோம், முதல் 5 டாபிக், அடுத்த 5 டாபிக். ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு இல்லையா? அடுத்து என்ன பண்ண போறோம், ஒரு யூனிட், அந்த ஒரு யூனிட்டுக்கு 1வது டாபிக்ல இருந்து 10வது டாபிக் வரைக்கும். அப்படி ஒரே யூனிட்டை 3ஆ பிரிச்சு டெஸ்ட் எழுதுறோம். அந்த மாதிரி ஒரு 1500 கேள்விகள், ஆஃப் யூனிட் டெஸ்ட்ல ஒரு 1000 கேள்விகள்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு யூனிட்டையும் இந்த ஆர்டர்ல பிரிக்கிறோம். இது மட்டும் இல்லாம அது ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கொடுக்குறோம். இந்த ரிவிஷன் டெஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நம்ம சிலபஸையே டோட்டலா 20% ஆஃப் சிலபஸ், 30% ஆஃப் சிலபஸ், 50% ஆஃப் சிலபஸ் பிரிக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 யூனிட் ஒரு ஃபுல் டெஸ்ட், இதுல இது 20% ஆஃப் சிலபஸ்ல கவர் ஆகும். அடுத்த 2 யூனிட் இது 20% ஆஃப் சிலபஸ்ல கவர் ஆகும். அடுத்த 2 யூனிட், அடுத்த 2 யூனிட், அடுத்த 2 யூனிட்னு 20% ஆஃப் சிலபஸ்ல உங்களுக்கு எல்லாமே டாபிக் பை டாபிக் வந்து கவர் பண்ற மாதிரி ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்ல 50% ஆஃப் சிலபஸ் கவர் பண்ண போறோம். இது எப்படின்னா முதல் 5 யூனிட் சேர்ந்து ஒரு ஃபுல் டெஸ்ட், அடுத்த 5 யூனிட் சேர்ந்து ஒரு ஃபுல் டெஸ்ட்னு சொல்லி இந்த டைப்ல உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்க போறோம். இது இல்லாம ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், 11th ஹிஸ்டரி, 12th ஹிஸ்டரின்னு சொல்லி இப்படி தனித்தனியா நூக் அண்ட் கார்னர் டெஸ்ட். அப்ப நம்ம டெஸ்ட்ல டச் பண்ணாத ஏரியாவே இல்ல. இதோட சேர்த்து லாஸ்டா 3 ஸ்டேட் லெவல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதுல உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் முதல் கொண்டு கொடுக்க போறோம். இந்த மாதிரி ஒரு எலாபரேட் டெஸ்ட் வச்சு
ஒரு 9200 கேள்விகள் மினிமம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்க மாதிரி ஒரு செம்ம சூப்பரான டெஸ்ட் கொடுக்க போறோம். இந்த டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நீங்க இந்த எக்ஸாமையே சக்சஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு இந்த டெஸ்ட். அடுத்தது ஒரு ஃபாலோ மெத்தட். என்ன மாதிரி ஃபாலோ கொடுக்க போறோம்னா, நீங்க இந்த எக்ஸாம்ல நான் சொன்ன மாதிரி 140 क्वेश्चंस அடிக்கணும்னா நீங்க 10th 12th படிக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா படிச்சிருப்பீங்க. படிக்கிறத விட எந்த வேலையும் இல்லைன்னு அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டோட மைண்ட் செட்டப்பா உங்களுக்கு இருந்ததுன்னா நிச்சயம் இந்த தேர்வுல இந்த 140 நீங்க தொடுவீங்க. டெய்லி நாங்க கொடுக்குற டெஸ்ட் கிளாஸ் இது எல்லாத்துக்கும் ப்ராப்பரா ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். டெய்லி வைக்கக்கூடிய டெஸ்ட் மார்க் எங்களுக்கு சப்மிட் பண்ணணும். நீங்க மொபைல் ஆப்ல எழுதுற டெஸ்ட்டை எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிடணும். எங்க ஸ்டாஃப் அதை செக் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் காலையில ஒரு 5 o'clock எழுந்து படிக்கக்கூடிய ஹாபிட் இருக்கணும். நைட்டு மேக்ஸிமம் 11 வரைக்கும் படிக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கணும். ஒரு நாளைக்கு என்ன நடந்தாலும் சரி 5 to 8 hours நீங்க கட்டாயம் ஸ்டடீஸ்ல இருக்கணும். அப்படிலாம் இருந்து நாங்க கொடுக்குற அசைன்மெண்ட் ஹோம் ஒர்க் இது எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல உங்களால சக்சஸ் பண்ண முடியும். அது போலதான் நாங்க உங்களுக்கான ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்மளுடைய கோர்ஸ்க்கு நம்ம எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20,000 என்னுடைய கோர்ஸ் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்றோம். இதுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர் நான் ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி 4,000 டிஸ்கவுண்ட் பண்றோம். இதுக்கான ஃபீஸ் 16,000 ரூபாய். இந்த 16,000 ரூபாய்க்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? ஆன்லைன் ரெக்கார்டட் வீடியோஸ், ஜூம் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் இது ஃபுல்லா கொடுக்குறோம். எவ்வளவு நாளைக்கு சார் கொடுக்குறோம்னா அப் டு எக்ஸாம் எப்போ முடியுதோ அது வரைக்கும். ஓகே, இந்த ஃபீஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம். அடுத்தது இதுல பே பண்றதுக்கான பேமெண்ட் டீடைல்ஸ், ஜிபே, போன்பே பேமெண்ட் டீடைல்ஸ், இதுக்கான அப்ளிகேஷன், அடுத்தது இங்க என்ன செய்யணும் இது எல்லாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க்ஸ் இருக்கும். அதை நீங்க டச் பண்ணாவே அந்த எப்படி ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணணும்ன்றது அதுல தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கான வீடியோ கிளாஸ் இருக்கும், ரெக்கார்டிங் டைப்ல கொடுப்போம்ட்டு எப்படி இருக்கும் அதை நீங்க செக் பண்ண முடியும். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நான் உங்களுக்கு காட்டணும் இல்லைங்களா, ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ் இதுக்கு சாம்பிள் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த சாம்பிள் மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும், டெஸ்ட் எப்படி இருக்கும், நம்மளுடைய சிலபஸ் என்ன எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன். சோ அதை ஜஸ்ட் நீங்க போய் வாட்ச் பண்ணாவே போதும். அதனால எல்லா ஹெல்ப்பும் அதுவே உங்களுக்கு லிங்க் கொண்டு போய் கொடுத்துரும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்ஸ்ல நீங்க சைன் பண்றதுக்கு அகாடமி ஃபுல் சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு கிளாஸ்ல இருந்து, டெஸ்ட்ல இருந்து, டவுட் கிளாரிபிகேஷன்ஸ்ல இருந்து, உங்களுக்கு அந்த படிக்கும் போது வரக்கூடிய ஒரு எப்படி சொல்றது ஒரு பயம்லாம் இருக்கு இல்லைங்களா, எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி இந்த எக்ஸாம்ல உங்களை கிராக் பண்ண வச்சிருவோம். அதுக்காக இன்ஸ்டிடியூட் உங்களுக்கு எனி டைம் சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கு. இந்த யூஜி எக்ஸாம்ல நம்ம ஹிஸ்டரி மட்டும் இல்ல, எல்லா மேஜருமே கிளாஸ் எடுக்கிறோம், எல்லா மேஜருக்குமே டெஸ்ட் கொடுக்கிறோம், எல்லா மேஜருக்குமே மெட்டீரியல்ஸ் இருக்கு, எல்லா மேஜருக்குமே ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. இப்படி A to Z கவர் பண்ண ஒரு கிளாஸஸ் தான் நம்மளுடைய பயிற்சி மையத்துல கொடுக்கிறோம். இந்த பயிற்சி மையத்துல நீங்க உடனடியா ஜாயின் பண்ணுங்க. வேற எந்த டவுட் இருந்தாலும் சரி இந்த வீடியோக்கு கான்டாக்ட் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் பயிற்சி மையம் செய்யும். வேற இந்த ஹிஸ்டரி மேஜர் சம்பந்தப்பட்ட எந்த தகவலா இருந்தாலும் சரி, இல்ல எந்த சந்தேகங்களா இருந்தாலும் சரி உடனடியா எங்களுக்கு கால் பண்ணுங்க. இந்த வருஷம் வரக்கூடிய யூஜி டெட் நியமன தேர்வு ஹிஸ்டரி மேஜர்ல உங்களோட சூப்பரான மார்க் எடுக்க வச்சு உங்களோட கவர்மெண்ட் டீச்சர் ஆக்குறதுக்கு ஃபியூச்சர் விஷன் எப்பொழுதுமே ரெடியா இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.